தனிமையிலே இனிமை காண முடியுமா நள்ளிரவினில. ஐயோ, ஒரு பாட்டை ஒழுங்கா பாட முடியலையே. சுண்ட காய்ச்சி எடுத்துக்கிட்டு வந்த கீழே சிந்திருச்சே. இதை எதால தொடக்க? கிழவி ஜாக்கெட்டா? இந்த வயசுல அந்த கிழவிக்கு எதுக்கு ஜாக்கெட்டு? என்னடி பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, தொடச்சுக்கிட்டு இருக்கேன். தொடக்கிறியா? அதுக்கு என் ஜாக்கெட் தான் கிடைச்சதா? ஓ, இது ஜாக்கெட்டா? நான் ஏதோ நாய் தூக்கி வந்து போட்ட துணி. இந்த நாய் போடு. இப்ப எதுக்கு தேவையில்லாம குதிக்க? கிளவே அடிச்சு போட்டு இந்த பாலையும் உன் வாயில ஊத்திட்டு போயிட்டே இருப்பேன். என்ன ஒரு மருமகளை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நடத்துற? யாரு நீ? எனக்கு மருமகளா? பின்ன உன் மூஞ்சிக்கு நான் என்ன மாமியாரா? அடச்சி, வாய மூடு. நீ எனக்கு மருமகளா இருக்கிறதுக்கு லாயக்கு இல்லாத. இந்த அம்மாவோட மூஞ்சிக்கு அம்பானி பேத்திதான் மருமகளா இருப்பாளா? அட போ கிளவி. ஏண்டி, ஒரே ஒரு நாளாவது என்ன மாமியாரா மதிச்சு மரியாதை கொடுத்திருக்கியாடி? நல்ல கண்ணு குட்டி போட்ட சாணி மாதிரி இருந்துட்டு உனக்கு மரியாதை வேற கேடா? மரியாதை. கௌசல்யா பாட்டி. பாட்டி, நீயே என் உயிருக்கு ஓலை வச்சிருவ போல இருக்கே. என்னடி சொல்ற? என் பேரை நயன்தாரான்னு மாத்தி வச்சிட்டோம். கௌசல்யா இல்ல. ஐயோ, மறந்து போயிட்டேனே. மறந்து போய் கௌசல்யா கௌசல்யா கத்து அந்த பைத்தியக்கார செம்மண்ட கேட்டு என்ன வந்து கொலை பண்ணட்டும். நான் இனிமே தூக்கத்துல கூட உன்னை கௌசல்யான்னு கூப்பிட மாட்டேன். உனக்கு என்ன தூக்கத்துல நடக்கிற வியாதியா? பாரு, இனிமே எப்போ நீ என்ன கௌசல்யான்னு கூப்பிட புரியுதா? ஏய், ஏடு நினைச்சிட்டு இருக்கீங்க? ரெண்டு பேரும் ஏதோ குசு குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. அது பர்சனல் மேட்டர். உங்க ரெண்டு பேருக்கும் பப்ளிக் மேட்டரே இருக்க கூடாது, இதுல பர்சனல் மேட்டர் வேறயா? அடச்சி, என்னன்னு சொல்லுங்கடி. ஹலோ, அதான் பர்சனல் மேட்டர் சொல்லிட்டோம்ல. கொஞ்சம் கூட நாகரிகமே இல்ல. என்ன எதுன்னு கேக்குறீங்க? நாகரிகமா? அத பத்தி அவளுக்கு என்னடி கவலை? தெரிஞ்சிருந்தா கூப்பிடாமல இங்க வந்திருப்பாள. ஏய் கிழவி, என்ன யமனை சீக்கிரமா வர சொல்லி நீயே SMS அனுப்புறியா? அநேகமா நீ திருவிழாவை பார்க்க கூட இருக்க மாட்டே. ஹலோ, என்ன பாட்டி ஓவர மிரட்டுறீங்களா? நியாயம் பண்ணி என்ன? பாத்தியாமா இவ திமிரா பேசுறத? என்ன நாய்ங்கிறா, உன்னை பண்ணிங்கிறா. ஹலோ ஹலோ ஹலோ, என்ன மாத்தி சொல்றியா? அடியே வேணாண்டி, அப்புறம் உன்னை இன்னைக்கு ராத்திரியே பேக் பண்ணி அனுப்பிச்சிருவேன். என்னடி பாக்குற? இந்த ஊர்லயும் சரி, இந்த வீட்லயும் சரி, எல்லா உரிமையும் என் பேத்திக்கு தான் இருக்கு, உனக்கு இல்ல. மான மரியாதை உள்ளவளா இருந்தா இப்பவே 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 இந்த ஊரை காலி பண்ணி போ. கதை அப்படி போகுதா? பாக்கலாம் கிழவி. உரிமையும் பண்டரி பாய்க்கா இல்ல கௌசல்யா? ஹலோ, சொல்லு சொல்லு சொல்லு. பேத்தி ரெடியா? பாரு, அது சைஸுக்கே வச்சிருக்கு. போயிட்டாளுங்களா? காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் தள்ளிட்டு போன மாதிரி ஆயிடும் போல இருக்கேன் நம்ம கதை. கிழவி சொத்து நமக்கு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தா திடீர் இந்த கௌசல்யா உள்ள புது கெடுக்க பாக்குறாளே. விட்டுடுவாளா இந்த பண்டு? ஐயோ, மொத்த பத்திரமும் கெடுத்துருச்சு. பண்டு, இப்ப மொத்த சொத்து உன் கையிலடி. உடனே இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடணும். எங்க பேக்? அத்தா, உன் ஆலயத்தை நோக்கி இந்த பண்டு வந்துகிட்டே இருக்கா. ஏதோ பார்த்து பண்ணு.
சிட்டில தான் பொண்ணு பொம்பளைன்னு வித்தியாசம் இல்லாம பின்னாடியே வருவானுங்கன்னு பார்த்தா ச்சே, இந்த கிராமத்துல இந்த பழக்கம் இருக்கா? வாடா வா, எங்கயாவது சந்து மணல் நிறுத்தி வாய ஒட்டைக்கிறேன். ஆளை காணோம். நாம டெரர்னு தெரிஞ்சு ஓடி போயிட்டானா? அந்த பயம் இருக்கணும். இவன்கிட்ட மாட்டக்கூடாது. விட்டு ஜூட்டு.